வசந்த் டிவி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே வந்து பக்கி பயலுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இப்போ நாங்கள் முடிச்சிருக்கிறோம். நான் இந்த படத்தில் வந்து ஹீரோவாக நடிச்சிருக்கிறேன். அவர் ஒரு டைரக்டர், ஒரு ஹீரோ, நான் ஒரு ஹீரோ. இதில் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க காமெடி கலந்த படம். இந்த படத்தில் வந்து நல்ல சாங் இருக்குது, ப்ளஸ் நல்ல ஃபைட் இருக்குது, கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். வசந்த் டிவி நேயர்களுக்கு வணக்கங்கள். நான் பாடலாசிரியர் ரா கார்கி பிரியா பேசுகிறேன். படத்தில் தான் அறிமுகமாகிறேன். அறிமுகப்படுத்தி வைப்பவர் திரு சகோதரர் பாரதி அவர்கள். இந்த படத்தில் முழு பாடல்களையும் நான் தான் எழுதியுள்ளேன். திரு நண்பர் புரூஸ் அவர்கள் தான் இசையமைத்துள்ளார். இந்த பாடல் வரிகள் ரொம்ப மென்மையாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். வசந்த் டிவி நேயர்களுக்கு வணக்கம். என்னுடைய முதல் படம் இது பக்கி பயலுகன்ட்டு. இது கிராமத்து ஓரியன்ட் சப்ஜெக்ட். இது வந்து என்னென்னா ஜாலியாக இருக்கும். இந்த பசங்க ஊருக்குள்ளே அடிச்சுட்டு அந்த மாதிரி சுற்றி தெரிஞ்சுக்கிற ஒரு கேரக்டர். 4 பேரில் ஒரு கேரக்டர், நான் முக்கிய கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்கேன். கதை பற்றி பெருசாக சொல்ல வேண்டியது கிடையாது. நார்மலான ஒரு கதை தான். இன்றைக்கி இயல்பான உள்ள பசங்க ஒரு ஊருக்குள்ளேயும் ஒரு 4 பேர் இருப்பானுங்க. அந்த 4 பேர் உள்ள கதை தான் இது. வணக்கம், என் பேர் கவின் கார்த்திக். ஆர்எஸ்கே ஸ்டுடியோ சிவகுமார் தயாரிப்பில் பாரதியோட இயக்கத்தில் உருவாக்கி இருக்கிற பக்கி பயலுக படத்தில் எனக்கு ஒரு முக்கிய கதாபாத்திரம் கிடச்சிருக்கு. அது என்னென்னா வில்லன் கேரக்டர். ஸோ இந்த படத்தில் என்னுடைய ஃபோட்டோ பார்த்த உடனே நீங்கள் தான் வில்லன்ட்டு செலக்ட் பண்ணிட்டாரு. நான் எப்படி இருக்குமே இன்னொன்று பயந்து தான் இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னை கொஞ்சம் கொஞ்சமாக மெருகேற்றி இந்த படத்தில் ஒரு அழகான வில்லன் காமிச்சிருக்காரு. படம் எந்தளவுக்கு வந்திருக்குன்றது நீங்கள் தான் பார்த்து சொல்லணும். வசந்த் டிவிக்கும் வசந்த் டிவி நேயர்களும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோடய பேர் பகவதி பாலா, பக்கி பயலுக படத்தோட ஒளிப்பதிவாளர், படத்தை இயக்குனர் பாரதி, தயாரிப்பாளர் சி ராமதாஸ், சிவகுமார், சக்திகுமார் 3 பேர் சேர்ந்து தயாரிச்சிருக்காங்க. வாழும் தெய்வம் அருள்மிகு மீனாட்சி அம்மாள் அவங்க ஆசையோட இந்த படத்தை பண்ணியிருக்கிறோம். இந்த படத்தை ஒரு சின்ன ஒரு லாஜிக் கதை சொல்லணும்னா, ஏன்னா அவுட்டோர் போய்ட்டு படம் ஃபுல்லாக அவுட்டோர் தான். இங்கே சென்னை எடுக்கல, ஃபுல்லாக அவுட்டோர் தான். இந்த நேட்டிவிட்டியாக வந்து நாங்கள் பண்ணோம். நல்லா வந்திருக்குது படம். இது நிறைய இடத்துல வந்து செட்டு நிறைய யூஸ் பண்ணியிருக்கிறோம். படம் கிட்டத்தட்ட சொன்ன பட்ஜெட்டோட டபுள் ஆனாலும் படம் நல்லா வந்திருக்குது. கண்டிப்பாக வெற்றி பெறும். கண்டிப்பாக பாருங்கள். உங்கள் ஆதரவு மேலும் மேலும் தேவை. உங்கள் ஆதரவோட தான் அந்த படத்தை வெற்றி பெற வைக்க முடியும். கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ. வசந்த் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு பக்கி பயலுகங்கிற படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்கும். நான் இந்த பக்கி பயலுக திரைப்படத்தோட இசையமைப்பாளர் புரூஸ் பால் பேசுகிறேன். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, ஒரு கிராமத்து இளைஞர்கள் ஒரு முன்னேறணுங்கிறக்காக சிட்டிக்கு வந்து அங்கே இவங்களோட எப்பவும் இருக்கிற ஆட்டிடியூட் அங்கே வந்து காமிச்சு ஒரு பிரச்சனையாகி அந்த பிரச்சனைனால இவங்க எந்த லெவலுக்கு போகிறாங்கங்கிறது தான் ஸ்டோரி. இதில் பார்த்திங்கன்னா நிறையா லொக்கேஷன்ஸ் மாறும், நிறையா ஸ்டோரி இது எப்படி நிறையா விஷயம் லொக்கேஷன்ஸ் மாறும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து ஆர்ஆர் வந்து பார்த்திங்கன்னா ஒரே பேஸில் நான் கொண்டே வர முடியாது. கிராமமாக போகணும், அப்படியே லவ் வரும்போது கொஞ்சம் மாடர்ன் ரொமான்ஸ், ரொம்ப ட்ரெடிஷ்னலாக போயிடக்கூடாது, ரொம்ப பழைய காலத்து 80s ஃபீலும் வந்துடக்கூடாது, மாடர்னாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் அந்த கிராமத்தையும் காட்டணும். அப்படிங்கிற கொஞ்சம் ஒரு ரிஸ்கான படம் தான் இது. வசந்த் டிவி வியூஸ்க்கு என்னோட வணக்கம். என் பேர் அனிதா. இன்றைக்கி பக்கி பயலுக படம் ஆடியோ ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த படத்தில் வந்து 3 பாடல் இருக்குது. 3 பாட்டுமே நல்லா வந்திருக்கு. இதில் என்னோடய பாடல் ஒரு பாடல் மாண்டேஜ் சாங் இருக்குது. இந்த படத்தோட கதை பார்த்திங்கன்னா, ஒரு வில்லேஜ்லேருந்து 4 பேர் வந்து சிட்டியில் எப்படி இருக்கிறாங்கங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தில் நிறைய கருத்துகள் இருக்குது. படத்தில் நிறைய காமெடி இருக்குது. இந்த படத்தில் என்னோடய கேரக்டர் பார்த்திங்கன்னா ஒரு வில்லேஜ் கேரக்டர். ஒரு வில்லேஜில் இருக்க பொண்ணு எப்படி இருக்காங்கிறது தான் என்னோட இது மூலியமாக தான் அவங்க சிட்டிக்கு வராங்க. அதுலேருந்து தான் அவங்களோட கதையே இருக்குது. அதை வந்து நீங்கள் பாருங்கள். படம் நல்லா வந்திருக்கு. பாடல்களும் நல்லா வந்திருக்கு. உங்களோட ஆதரவு எங்களுக்கு தேவை. தேங்க்யூ. இந்த படத்தை பற்றி பேசணுன்னா நான் பார்க்கல. இப்போ தான் ஒரு 3 பாட்டு ஃபஸ்ட்டு பார்க்குறேன். அந்த பார்க்கும்போதே அப்படியே உட்கார வச்சுட்டாங்க. பாட்டும் அப்படி தான் இருந்தது. லிரிக்ஸ் முதல்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா வார்த்தைகள் ரொம்ப நல்லா இருந்தது. மியூசிக் நல்லா இருந்தது. டான்ஸ் கம்போஸ் பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது. பாரதி சார் அவங்க ரொம்ப நல்லா டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 3 பாட்டுலேயே கொஞ்சம் ஸ்டெடியாக உட்கார்ற மாதிரி பண்ணிட்டதுனால இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் பண்ணியிருக்கிற அத்தனை பேருமே எனக்கு கொஞ்சம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா யங்ஸ்டர்ஸ் வந்து எந்த அளவுக்கு இப்போல்லாம் சின்சியராக ஒர்க் பண்ணுறாங்கங்கிறது. அந்த சாங் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருந்தது. போர் அடிக்காமல் அந்த உட்கார்ந்த உடனே டக்குன்னு வந்தது. அது டைரக்டருடைய திறமை. டான்ஸ் மாஸ்டர் அவர் சொன்னார், மியூசிக்கை பார்த்துட்டு நான் எழுதுனதுக்கு நான் சந்தோஷப்படுறேன்னு சொல்லிட்டு இப்போது சார் சொன்னார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த படம் நல்லா ஓடும். உங்கள் எல்லாருடைய ஆதரவும் இருந்தால் இந்த படம் கண்டிப்பாக நல்லா போகும். வணக்கம். பக்கி பயலுக எல்லாமே பார்த்தா பக்கி பயலுக மாதிரியே தான் இருந்தாங்க படத்தில்.
அப்புறம் இங்கே வந்தால் நல்லா வேறு மாதிரி வந்திருக்காங்க. பகவதி பாலா சொல்லும்போது சொன்னார், நான் புதுசு இன்னும் பண்ணலைன்னு சொன்னார் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஒரு சுவடு கூட தெரியல. நல்லா இருக்குது. பொதுவாக எடிட்டரை ரொம்ப பாராட்டணும். அந்த ட்ரெய்லர் கட் பண்ணி பிரமாதமாக கட் பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. கேமராவும் பகவதி பாலா ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. மாஸ்டர் ஃபோன் பண்ணார், ஜாப் வருதுங்க மாஸ்டர், இந்த மாதிரி புது இயக்குனர் பாரதின்னு ஒருத்தர் படம் பண்ணியிருக்காரு, நீங்கள் வரணும் அப்படின்னாரு. அப்படி யோசித்தேன். சேலத்துலேருந்து மீனாட்சி அம்மா வராங்க, எனக்கு அவங்க நல்லா தெரியும். சரி, மீனாட்சி அம்மா நல்லா சுடன் ஒரு படம் வந்திருக்கு, அது ஒரு பக்தி படமாக இருக்குன்னு நினச்சேன். அப்புறம் டைட்டில் கேட்டேன், பக்கி பல்லுனாப்பில். ஓ, இது பக்தி படம் இல்லை, பக்கி படம் போல இருக்கும். அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு. இந்த காலகட்டத்தில் ஒரு படம் 2 படம் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்குது. ஒரு டேட்டு ஒரு படம் ஹிட்டு கொடுத்து அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு தான் அடுத்த படமே ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை இப்போ இருக்குது. ஆனால் விசி கோகநாதன் சார் இன்னைக்கு 250 படத்தை எழுதிக்கிட்டு இருக்காரு. அது மிகப்பெரிய சாதனை. நாங்கள் அற்ற குலத்து அருநீர் பறவைகள் அல்ல, தெரியுங்களா? அற்ற குலத்து அருநீர் பறவைகள். அது தண்ணி இருந்தால் தான் அந்த பறவைகள் வந்து உட்காரும். நாங்கள் தண்ணி இல்லாட்டாலும் வந்து உட்காருவோம். எங்களுக்கு வந்து பெரிய ஆளுகள் தேவையில்லை, எங்களுக்கு தேவையில்லை. அவங்க அடநீரை காய்ச்சிட்டு கொடுக்க வேண்டாம். நாங்கள் திடமாக இருக்கிறோம். நாங்களாம் திடமாக உறுதியாக இருக்கிறோம். எங்கள் நாங்கள் நின்றுக்குவோம். நீங்களாம் காய்ச்சிட்டு கொடுத்து ஐயா ஓட்ட பண்ணி இப்போ என்னெல்லாம் கேட்டாலும் காய்ச்சிட்டு கொடுப்போம். உதாரணத்துக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் காய்ச்சிட்டு கொடுத்தாரு. அப்போ நான் அந்த அசோசியேஷனில் தலைவராகிறேன். உடனே யாருக்குன்னு ஒரு ஆள், ஒரு கொஞ்சம் நேமுள்ள ஒரு ஆள் வச்சுருக்கேன். யாருப்பா படம் கலைப்பிடிச்சு, ஐயோ 2 போடுவாரியா ஆனவன், நீ ஒன்றும் பேசவே முடியாது அவர்கிட்ட. உட்காரணும், எந்திரிக்கிறான். ஆனால் நான் இன்னும் சொல்லுகிறேன், ஒரு இயக்குனருடைய கடமை அதுதான். அவன் சொன்ன அந்த நடிகர் உட்காரணும், அந்த சொன்ன நடிகர் நிற்கணும். தம்பி பேரரசு கூட அந்த ஆண்மை உள்ளவர், அந்த ஆண்மை தரம் ஆளுமை உள்ளவர் நினைக்கிறேன். அவர் அப்படித்தான் இருப்பார், அப்படி இருந்திருப்பார். ஏன்னா அவருடைய பேச்சு நடவடிக்கைகள், அவர் பெரிய நடிகர்களை பண்ணியிருக்கிறாரு. ஆனா விட்டு கொடுக்கிற சுகமா இருக்காரு. பகவதி பாலா அவரு கியர் சேஞ்ச் பண்ணணும். அருமையான ஒரு தொழிலாளி. எனக்கு முன்ன பின்ன தெரியாது, ஆனா அவருடைய வேலையை பார்த்து சொல்றேன். இன்னொரு இடத்துலையும் பார்த்தேன், அவர் கியர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும், அவ்வளவுதான். அதாவது கார் ஓட்டும் போது நீங்க பாத்துக்குவீங்க இல்லையா, டாப் கியர் எடுத்து போனா ஸ்பீடு போயிட்டே இருக்கும். நல்லா எல்லாம் பண்றாரு, ஆனா அது கொஞ்சம் நிலைய வித்வான் இல்லாம மேல வரணும். மேல வந்துட்டாருன்னா அவருக்கு ரொம்ப நல்ல எதிர்காலம் இருக்குங்கிறத அடிச்சு சொல்ற. ஒருவேளை அந்த ட்ராக்ல அவர் வந்தா என்னால கூட அவர் ஒரு பெரிய படம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் வர வாய்ப்பு இருக்கலாம். அந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணிருக்கு.